அது வரைக்கும் காணோம். ஓ! இது அவ்வளோதான் ஓடி போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் அந்த நாய காணவே காணோம். வெளியிலலாம் போய் பார்த்தோம். யாரோடதுன்னு தேடி பார்த்தோம். யாருமே அத தேடவும் இல்ல. அதுவும் எங்கேயும் போகவும் இல்ல. ஆனா ஆளையும் காணோம். கடைசியில பார்த்தா புதன்கிழமை அன்னைக்கு டான் வந்து உட்காந்துடுத்து. நான் பாபாட்ட ஓடி வந்து பாபா குட்டி சத்தியமா சொல்றேன். நான் இனிமே பஜனைய விட மாட்டேன். இன்னும் நடந்துட்டு இருக்கு. யார் வராளோ இல்லையோ நம்ம ஆத்துல வியாழக்கிழமை ஆனா பஜனை நடக்கும். அப்படி கம்பீரமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான். பஜனை அப்போ அவர் பேசுவர். அப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அவ்வளோ நன்னா இதை செய்ய அதை செய்யணும்லாம் சொல்லுவார். என்ன பண்ணணுங்கிறத சொல்லித் தருவார். எல்லாம் நடக்கும். இன்னே நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா பைரவர் கூட நின்னு அத நடத்தி வச்சாருன்னு தான் நான் சத்தியமா சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரியெல்லாம் அற்புதம் நடக்குமானா நடந்திருக்கு. அடுத்த பதிவுல இத விட இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? யார்ட்ட நம்ம ஃபோன்ல பேசிட்டு இருக்கோமோ, அவாளுக்கு ஏன் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்க சொல்லுவார். நம்ப முடியறதா? நம்பி தான் ஆகணும். அப்படிப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான அற்புதம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் பாபாவும் நானும். ஆல்வேஸ் கீப் ஆன் வாட்சிங். இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகிறது. மிஸ் பண்ணிடாதுங்கோ. உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கோ. பாபா அப்படிங்கிற ஒரு சக்தி ஒரு மேஜிக்கல் வேர்டு தான். அது நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் தேவையான நேரத்தில் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி பரம்பொருள் என்னோட பாபா குட்டி தான். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.